நமஸ்காரம். சித்தவேதம் சாப்டர் 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். சாப்டர் 1 அப்படின்னாலே முக்கியமானது தான். முதல்ல சிஷ்யன் கேட்குறாரு, ஓ குட் டீச்சர், I earnestly pray that I may be shown a good way to get out of the ocean of Maya in which I am lost, perplexed, being tossed here and there. சிஷ்யன் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, அதாவது இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து என்னை எப்படியாச்சு வெளியே கொண்டு வாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் குழப்பத்தில் இங்கேயும் அங்கேயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓ குட் டீச்சர் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. அதுக்கு டீச்சர், ஓ பிலவ்டு டிசிபிள், எவ்வளோ அன்பாக டீச்சர் சொல்கிறாரு பாருங்க. ஓ பிலவ்டு, வேர் டு யூ வாண்ட் மீ to take you to from the ocean of Maya? எங்கே உன்னை கொண்டு போகணும்னு கேட்குற இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், டு யுனைட் வித் த ஆல்மைட்டி காட். ஆல்மைட்டி காட் அப்படின்றது இறைநிலை, என்னை கடவுள்கிட்ட சேர்க்கறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் காட்? நீ கடவுளை பற்றி என்ன புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், காட் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி பிரம்மா, விஷ்ணு அண்ட் மகேஸ்வரா சிவா. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், கடவுள்லாம் பிரம்மா விஷ்ணுவாகவும் அப்புறமா சிவனாகவும் புரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படின்னா, த கிரியேட்டர், த ப்ரிசர்வர் அண்ட் த டெஸ்ட்ராயர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது பிரம்மான்றது உருவாக்கும் கடவுள், காக்கும் கடவுள் விஷ்ணுவாகவும், அப்புறமா அழித்தல் அழிக்கும் கடவுளாக சிவனாக நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்றார். தே ஆர் வர்ஷிப்டு இன் ஏ நம்பர் ஆஃப் வேஸ் இன் வேரியஸ் டெம்பிள்ஸ் பை பீப்புள் இன் த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ் அண்ட் ஐடல்ஸ். ஐ ஆல்சோ ஹாவ் காட் ஏ சிமிலர் நோஷன். இந்த மாதிரி நிறைய ரூபங்களை வச்சு, சிலைகளை வச்சு, இமேஜஸ் சிலைகளை வச்சு வழிபடுறாங்க, நிறைய முறைகளோட செய்கிறாங்க, அப்படி தான் நானும் நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொன்னார். அதுக்கு டீச்சர், வாட் எவர் மேபி யுவர் நோஷன், டு யூ பிலீவ் த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் நாட்? நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், டீச்சர் சொல்கிறாரு, ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா என்னன்னு? ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் நாட், அதாவது எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்காரா இல்லையான்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு டிசிபிள். ஸ்டூடெண்ட் சொல்கிறார், எஸ், மை firm belief is that God is omnipresent. ஆமாம், நான் முழுசாக நம்புகிறேன், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு டீச்சர், then could an omnipresent God have nama and rupa? எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுளுக்கு ஒரு நாம ரூபா இருக்குமா? அதாவது பர்டிகுலராக இது இப்படி தான் அப்படின்னு ஒரு பேர் வைப்போம் இல்லையா, ஒரு ரூபம் இருக்கும் இல்லையா ஜென்ரலாகவே, அப்போ பர்டிகுலரான ரூபம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், when nama and rupa are
ascribed, the omnipresent nature of God is taken away. Hence, it must be that God has no nama and rupa. அதுக்கு ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாரு, டீச்சர் கேட்டதுக்கு. ஒரு பர்டிகுலரான நாம ரூபா நம்ம கடவுளுக்கு இருக்காரு, இந்த மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு ஒரு உருவமோட, இதுதான் உருவம் கடவுளுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு அப்படின்றது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்டே சொல்கிறார் டீச்சர் கேட்டதுக்கு. அப்போது நாம ரூபா அப்படின்றது இருக்காது பர்டிகுலர்லி. ஏன்னா ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னா எல்லாமே இறைநிலை, எல்லாமே இறை ஆற்றல். அப்போ எல்லா இடத்துலையுமே இறை தான் இருக்கு, கடவுள் தான் இருக்கு, அந்த சக்தி தான் இருக்கு, எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சி இருக்கு. அதுக்கு டீச்சர் அடுத்து, you say that God is omnipresent without nama and rupa, so do you believe that God is within us or do you not believe so? சரி, அப்போ டீச்சர் கேட்குறாரு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா உனக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்றத நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், as God is omnipresent, எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னா he is also within us, அப்போ எனக்குள்ளவும் இருக்காரு அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்றாரு. டீச்சர், while God is within us, when we conceive and believe that we are not God, God is only the Brahma, the Vishnu, the Maheshwara, or God is in the temple and so on, are we to be considered as following the religion of God, or we to be considered as not following the religion of God? அப்போ நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதுக்கு பிரம்மாவாக, விஷ்ணுவாக, கடவுள் மகேஸ்வர் சிவனாக வழிபட்டுட்டு ஒரு உருவத்தை வழிபட்டுட்டு இருக்கணும்? அதுவும் மதமாக சார்ந்து ஏன் அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு டீச்சர். அதுக்கு ஸ்டூடெண்ட், இன் வாட் எவர் ஃபார்ம் வி மே வர்ஷிப் காட், த ஆம்னிப்ரெசன்ட் கேன் வி சே இட் is not the religion of God. நம்ம எந்த விதத்தில் கடவுளை வழிபட்டாலும் அது எல்லாமே ஆம்னி பிரசன்ட் தானே. அப்போ அது ஒரு மதமாக பார்க்கலாமா இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட்டில் கேட்குறார். இஃப் திஸ் டிவைன் எனர்ஜி இஸ் நாட் வித்தின் அஸ், வில் வி பி ஏபிள் டு ஹியர், see, know or speak? டிவைன் எனர்ஜி தான் அந்த இறை ஆற்றல். டீச்சர் கேட்குறாரு புரிய வைக்கிறதுக்காக. டிவைன் எனர்ஜி, இறை ஆற்றல் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாத்தையுமே பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, அறிய முடியுமா? ஹியர், சி அண்ட் நோ ஆர் ஸ்பீக், பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நமக்குள்ள எனர்ஜி இருந்தால் தானே எல்லாமே செய்ய முடியுது, பார்க்கறது, கேட்கறது, பேசுறது. அப்போது இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கு டிசிபிள் நோ அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஷல் பாயிண்ட் அவுட் அன் இன்ஸ்டன்ஸ் இஃப் சம் ஒன் பாசஸ் அவே, ஹிஸ் பாடி பிகம்ஸ் டெட். யாராவது இறந்து போயாச்சுன்னா அது டெட் பாடியாக ஆகுது. Can that dead body see anything or hear anything or know anything or speak anything or move anywhere? அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி, டிவைன் எனர்ஜி இல்லாமல் போயாச்சுன்னா பிணமாக ஆகிறாங்க. அந்த பிணத்தால் கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா, அறிய முடியுமா, பேச முடியுமா, நகர முடியுமா, எங்கேயாச்சும் அசைவு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர் கேட்டார்.
இதுக்கு டிசிபிள் இல்லை, முடியாது, நோ அப்படின்னு சொல்கிறார். வை நாட், ஏன் முடியலை? பிகாஸ் there is no divine energy in it. அப்போ அந்த ஒரு சரீரத்துக்குள்ள டிவைன் எனர்ஜி இல்லை. ஸோ we don't have the divine energy in us. We don't have anything, not even the state of the world. இப்போ டிவைன் எனர்ஜியே நமக்குள்ள இல்லை அப்படின்னா அப்போ இந்த உலகமே கிடையாது. It is an account of this divine energy that we hear, see, know about all this. இருந்தால் மட்டும்தான், அந்த டிவைன் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியுது, பார்க்க முடியுது, அறிய முடியுது. Therefore, we have to believe that God alone known all this. We fail to recognize the divinity within ourselves. அப்போ நம்ம பாருங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த டிவைன் எனர்ஜி தான் நமக்கு இதெல்லாமே பண்ணுது அப்படின்னு தெரியாம, நம்ம புரிஞ்சிக்காம நம்ம கடவுளை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, assume that God is Brahma, the Vishnu, the Maheshwara. நம்ம வந்து அப்படி தானே நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு வர்றாரு. அண்ட் தட் இன் த இமேஜஸ் இன் டெம்பிள்ஸ் அண்ட் so many other things, then how can we be called the followers of religion of God? மேலே வந்து சிஷ்யன் கேட்டார் இல்லையா, அதாவது நான் கடவுளை வணங்குறேன், எப்படி வணங்கினாலும் எங்கே போய் வணங்கினாலும் ஒன்று தானே, ரூபத்தை வணங்கினாலும் ஒன்று தானே அப்படின்னு ஒரு குழப்பத்தில் கேட்டு அது வந்து மதம் சார்ந்தது தானே அப்படின்னு, கரெக்டு தானே அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கும்போது அதுக்கு டீச்சர் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டே வந்து இப்போ கடைசியில் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள எனர்ஜி இல்லைனாலே அங்கே நீங்கள் நம்ம வந்து டெட் பாடி ஆயிட்டோம். ஓகே, அந்த டிவைன் எனர்ஜி தானே இறைவன். அது நீங்கள் நம்பாமல் நீங்கள் வந்து மதத்தை, அதாவது நான் உண்மையிலே கடவுளை வணங்குறேன் அப்படின்னு நினச்சி பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வராவை வந்து ஒரு கடவுளாக, ஒரு இமேஜாக, அதாவது ஒரு சிலையாக வழிபடுறீங்களே, அப்போ அது எப்படி வந்து சரியான வழிபாடு ஆகும் அப்படின்னு டீச்சர் கேட்குறாரு. ஏன்னா முதல்ல ஆம்னி பிரசன்ஸ்னாலே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, நமக்குள்ளும் இருக்காரு அப்படின்றது புரிதல் வந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எதனால வெளியே இருக்கிற ரூபங்களையோ சிலைகளோ இல்லைன்னா ஒரு டெம்பிள்ஸை கிரியேட் பண்ணி அங்கே போய் பூஜிக்கணும், எதனால் அதை செய்யணும், அது எப்படி சரியான வழிபாடு ஆகும் அப்படின்னு டீச்சர் கேட்குறாரு. இஃப் வி கன்சிடர் ஆல் திஸ் we will be atheist. ஐயோ, இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை நினைப்பாங்களே, ஏத்தியஸ்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குமே நம்மளை அப்படின்னு சொல்கிறார். ஹென்ஸ் வித்தவுட், டீச்சர் சொல்கிறார், ஹென்ஸ் வித்தவுட் அலோயிங் தி ஃப்ளோ outside whosoever conserves and stores the divine energy within himself, he alone is the true follower of the religion of God. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுள் நமக்குள்ள இருக்காரு. அப்படி இருக்கும்போது யாரு வந்து அந்த ஒரு டிவைன் எனர்ஜியை வெளியே விடாம அவங்களுக்குள்ளவே தக்க வச்சு within himself, conserves and stores within himself, அவங்களுக்குள்ளவே ஏங்கிட்டே வச்சிட்டு இருந்தால் அவங்க தான் உண்மையிலேயே மத சார்ந்து கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு டீச்சர் சொல்றார். அதுக்கு ஸ்டூடெண்ட், ஓ டீச்சர், வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங் within ourselves the divine energy in us without allowing it to flow out? Kindly put me in that way. அப்போ டீச்சரை கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டு, என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது, என்ன மெத்தட் இருக்குது,
இது நான் எனர்ஜியை எனக்குள்ளவே தக்க வச்சுக்கணுன்னா நான் என்ன செய்யணும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு டீச்சர், whom do you think is competent to put you in that way? யார் உங்களுக்கு அந்த ஒரு வழிமுறையை சொல்லித்தருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு டீச்சர் கேட்குறேன். அதுக்கு டிசிபிள், he is the குரு, அவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சர், whom do you say as குரு, யாரை குருன்னு நினைக்கிற? அதுக்கு டிசிபிள் சொல்கிறார், ஸ்டூடெண்ட், குரு இஸ் காட், தட் இஸ் மை பிலீஃப். குரு என்பதே கடவுள் தான், அப்படி தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். டீச்சர், குரு கேன் நெவர் பி காட் ஃபார் யூ யுவர் செல்ஃப். சே தட் காட் இஸ் without a nama and rupa and is everywhere in such entity bina that is different or abhina that is non-different to us. குரு கடவுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சே தட் காட் இஸ் வித்தவுட் நாம ரூபா, நாம ரூபா என்பதே கிடையாது. அப்போது நாம ரூபான்றதே கிடையாதுன்னும் போது அது எப்படி குருவாக ஆகும்? அதுக்கு டிசிபிள் கேட்குறாரு, சொல்கிறார், தட் இட் இஸ் அபினா, தட் இஸ் நான் டிஃபரண்ட். இஸ் சச் என்டைட்டி பினா தட் இஸ் டிஃபரண்ட் ஆர் அபினா தட் இஸ் நான் டிஃபரண்ட் டு அஸ். இது எப்படின்னா, இப்போது டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சச் ஆஸ் என்டைட்டி cannot happen to our guru because when we speak of a guru we speak of something external. If it is external, it is altogether different from us. குருவை நம்ம எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது, அதாவது இப்போ குருனாலே இவர் ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறார், கடவுள் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு விஷயம், உனக்கு எப்படி குருவாக நீ நினைக்க முடியும்? ஏன்னா அதுக்கு பினா அண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர் நான் டிஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, குரு வெளியே கிடையாது. இஃப் இட் இஸ் எக்ஸ்டர்னல், இட் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். வெளியே இருந்தால் நமக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். when guru becomes so foreign, can god be called as guru? ஃபாரினாக, அதாவது வெளியே, எக்ஸ்டர்னல், வெளியே குரு வெளியே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலே அப்போ நமக்குள்ள அந்த சக்தியும் உணர முடியவும் செய்யாது, அது கடவுளாகவும் உன்னால் பார்க்கவும் முடியாது. moreover, when the divine energy is gone from us, we become very dead bodies. Divine energy வெளியே போயிடுச்சுனாலே நம்ம டெட் பாடி தான் ஆகிறோம். if we consider this energy of God as Guru and locate the same outside us, do we not become dead bodies? Thus, how can God become our Guru? அதாவதுங்க, இப்போது எனர்ஜி வெளியே போயிடுச்சுனாலே நம்ம இறந்து போக செய்கிறோம். குருவை மட்டும் நீங்கள் எப்படி வெளியே பார்க்க முடியும்? குருவும் நமக்குள்ளே தானே இருக்காரு. நீங்கள் வெளியே பார்த்தாலே அப்போ உங்களுடைய எனர்ஜி வெளியே போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளும் வெளியே பார்க்க செஞ்சோம், குருவும் நீங்கள் வெளியே பார்க்குறீங்க, அப்படி கிடையாது. எனர்ஜியே நமக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா குருவை கூட நீங்கள் வெளியே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு வராங்க, கேள்வி கேட்குறாங்க. thus how can God becomes our guru? if we look at the question in this manner, God cannot be the guru. கடவுள் என்பது குருவாக இல்லை அப்படின்னு சிஷ்யன் சொல்றாங்க. besides, as an illustration to prove that God is not guru, let me ask you where you believe in the existence of God or not. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. I believe that he
எக்ஸிஸ்ட். கடவுள் வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்காங்க. லெட் மீ ஆஸ்க் யூ whether you believe in the existence of God or not. Then is the existence of that God casually or permanent? ஒரு கேள்வி டீச்சர் கேட்குறாரு. இப்போ கடவுள் அதாவது இறையற்றல் என்பது எக்ஸிஸ்டிங்னா நிலையானது, அதாவது அழியாதது. அப்போ நிலையானது தானே, கடவுள் தன்மை என்பது நிலையானது தானே அப்படின்னு டீச்சர் கேட்கும்போது ஆமாம் அது நிலையானது தான், நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேஷுவலாக பர்மனெண்ட்டாக, அதாவது நிலையானது அப்படின்னா எப்பவுமே நிலைத்திருக்கிறது, அழியாதது. பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம், ஹீ எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ், எப்பவுமே இறையாற்றல் வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, நிலையானதாக இருக்குது. எக்ஸிஸ்டிங் அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்றது தான் எக்ஸிஸ்டிங். அது வந்து அழியாதது ஒன்று அப்படின்ற அர்த்தம். டூரிங் that sleep can we know if your guru were to come near you. அடுத்து ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாங்க. தூங்குற சமயத்தில் குரு வந்து உங்ககிட்ட இருக்காரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாக்கா ஐ கேனாட், எனக்கு தெரியலை அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. வை நாட், ஏன்? ஈவன் when you are sleeping there is God, நீங்கள் தூங்கும்போது கடவுள் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. Can you tell me then the reason why you are not able to know that at that time? ஏன் வந்து தூங்குற நேரத்தில் உங்களுக்கு தெரியலை? ஏன்னா கடவுள் வந்து எல்லா நேரத்துலையுமே இருக்காருன்னும் போது குரு அந்த நேரத்தில் வராரு அப்படின்னா கூட ஏன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு சே, அது என்னன்னு எனக்கு தெரியலை, என்னால் சொல்ல முடியலை. த ரீசன் இஸ் திஸ், ரீசன் என்ன அப்படின்னு இப்போது டீச்சர் சொல்ல வராங்க. அடுத்த பதிவில் இது அப்படியே தொடரும்.